அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசு தரும் இளைப்பாறுதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு கூறப்படும் பெருசுமை மறைநூல் அறிஞரும் பரிசேரும் மக்கள் மீது திணித்த பல்வேறு சமய கடமைகளை குறிக்கும். சமயங்கள் மனித மாண்புக்கே சில வேளைகள் இழுக்காக உள்ளன. நம் கழுத்தில் பூட்டி வைத்த நுகம் போல நம்மை அடிமைப்படுத்துகின்றன. மாறாக இயேசுவின் இறையாட்சி கொள்கைகளை ஏற்போருக்கு அவை ஒரு புது நுகமாக இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நுகமாக விளங்கும். ஏனெனில் இயேசுவின் கொள்கைகள் மக்களுக்கு விடுதலை தருபவை. அன்பார்ந்தவர்களே, மனிதராக பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் பொதுவானவை. கடவுள் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையெல்லாம் பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று சொல்வதற்கில்லை. மாறாக என் வாழ்க்கை எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையிலும் நான் தனியாள் அல்ல, கடவுள் என்னோடு பயணிக்கிறார் என்ற மன உறுதியை தருவதே இறை நம்பிக்கை. கடவுள் நம் ஊன்றுகோல் பற்றி எழுவதற்கும் தாங்கி நிற்பதற்குமான வலிமையே இறை நம்பிக்கை. அதுதான் இயேசுவின் நுகம். அதை அனுபவிப்போரின் மன நிறைவும் நிம்மதியும் தெளிவுமே அதற்கான சாட்சி. இறை நம்பிக்கை லகுவான சுமை, இறைவனற்ற வாழ்வு தாங்க இயலாத பெரு சுமை. அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் பதில், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்பது. இது கடவுள் எந்த அளவுக்கு மக்களுக்காக தனது இதயத்தில் இடம் வைத்திருக்கிறார், அவர்கள் வாழ்க்கை எவ்வளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. நாம் ஒருவர் கூட வாழ்க்கையில் துன்பப்பட வேண்டும் என்று இயேசு எண்ணியது கிடையாது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு ஆசைப்படுகிறார். அதை வெளிப்பாடாகத்தான் இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார். சுமைகளால் சோர்ந்திருப்பவர்களை இயேசு அழைக்கிறார். வழக்கமாக அவர்களின் துயரத்தில் பங்கெடுக்க வேண்டுமென்றால் என்னுடைய நிலையே எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கிறது என்று அதிலிருந்து ஒதுங்கி விடுவோம். துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுப்பவர்கள் வெகு குறைவுதான். ஆனால் இங்கே இயேசு முன் வருகிறார். அவராகவே முன்வந்து நமது துன்பத்தில் பங்கெடுக்கிறார். நம்மை மீட்பதற்கு துணையாக இருக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு பிறருக்கு சுமையாக உள்ளதா? எனது சுமைகளை இறைவனது பாதத்தில் இறக்கி வைத்து இளைப்பாறுதல் பெறுகின்றேனா? கனிவும் மனத்தாழ்மை உடைய இயேசுவை எனது இதயத்தில் ஏற்று அவர் விருப்பப்படி வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறருக்கு சுமையாக திகழாமல் எங்களது சுமைகளை உமது பாதத்தில் இறக்கி வைத்து ஆறுதல் பெறவும், நாங்கள் இயேசுவை பின்பற்றி கனவு மனத்தாழ்மையும் கொண்டு பிறரது சுமைகளை தாங்கும் தியாக உள்ளத்தை தந்தருளும். ஆமேன்.